ஒரு பொதுவான மைண்ட் செட் என்னவா இருக்கும்? என் பிள்ளைகளுக்கே என்னவா இருக்குன்னா, நம்ம வீட்லலாம் காதலுக்கு நோ சொல்ல மாட்டாங்கப்பா. ஏன்னா நம்ம அம்மா அப்பாவே காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஏதோ அப்பா அம்மா லவ் மேரேஜ் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு நீ பாட்டுக்கு காதலிக்கலாம்னு நினச்சிக்கிட்டுக்காக நான் தான் அவனுக்கு பார்த்து கட்டி வைப்பேன். ஓ, உங்களை பொண்ணு பார்க்க வந்தது வேற மாப்பிள்ள. என்னங்க பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கேவா இல்ல? சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். நான் என்ன பேச போறேன்? கொஞ்சம் வியடான விஷயம் பேச போகுது. ஒரு பக்கம் முழுக்க காதல் திருமணம் செய்து கொண்ட பெற்றோர்கள் இருக்காங்க, அவங்களுடைய பிள்ளைகள் இந்த பக்கம் இருக்காங்க. ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். ஒரு பொதுவான மைண்ட் செட் என்னவா இருக்கும்? என் பிள்ளைகளுக்கே என்னவா இருக்குன்னா, நம்ம வீட்லலாம் காதலுக்கு நோ சொல்ல மாட்டாங்கப்பா. ஏன்னா நம்ம அம்மா அப்பாவே காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஐயோ, எப்படி நான் மனசுல நினைச்சதெல்லாம் நீங்க சொல்றீங்க? என்னது இதெல்லாம் நீங்க மனசுல நினைச்சதா? ஆமா. காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்களாக இருந்தாலும் கூட குறிப்பா ஒரு ஸ்டாண்ட்ல கிளியரா இருப்பாங்க. நான் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், ஆனா நீ லவ் மேரேஜ் பண்ணக்கூடாது. வீட்டுல நீ எல்லாம் மனுஷனா போயா? இந்த மாதிரி ஏதோ அப்பா அம்மா லவ் மேரேஜ் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு நீ பாட்டுக்கு காதலிக்கலாம்னு நினச்சிக்கிட்டுக்காக நான் தான் அவனுக்கு பார்த்து கட்டி வைப்பேன். நிலைமை நினைச்சு ரொம்ப பரிதாபமா இருக்குப்பா. காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டீங்களே நீங்க, எங்களை மட்டும் காதல் திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிங்களே ஏங்க அப்படின்னு கேட்கறதா அவங்களுடைய முக்கியமான கேள்வியா இருக்கு. ஏன் எதுக்காக ஏன் இப்படி செஞ்ச? நீங்கள் கேள்விப்பட்டால் அது உங்க அப்பா அம்மாவே சொல்லி உங்கள் காதல் விழுந்த உங்க அப்பா அம்மாவோட லவ்வோட பியூட்டிஃபுல்லான போர்ஷன் எதுன்னு நினைக்கிறீங்க? சொல்ற பரதேசி கரண்ட் கம்பத்துல கட்டிச்சு தோலை வடிச்சுன சொல்றா. ஐயோ, தங்க பொண்ணு மாதிரி யாராலையுமே முடியாது அப்படின்னு கேட்டா, இது மாதிரி நான் சங்கர் மாமாவை தான் கட்டுவேன்னு உங்க அம்மா நின்னு கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு. சங்கர் மாமாவை பல தடைகளை தாண்டி போட்டி போட்டு கல்யாணம் பண்ணவங்க நீங்க தான். ஆமாங்க சார். அப்படி லவ். ஆமாங்க சார். லவ்னா சாதாரண லவ் இல்ல, ஸ்ட்ராங்கா அப்படி ஒரு டிவி பார்க்க போன இடத்துல லவ்வா? என்னை பொண்ணு பார்க்க வந்தாங்க சார். சாயந்தரம் பொண்ணு பார்க்க வராங்கன்னு காலையில உங்க பக்கத்துல டிவி பார்க்க போனாங்க சார். அப்ப லவ் பண்றேன்னு சொல்லிட்டாருங்க சார். இப்படியே போனால் பெண்களின் வளர்ச்சி என்னாவது, பெண்களின் முன்னேற்றம் தான் என்னாவது? இதை தட்டி கேட்க யாருமே இல்லையா? ஓ, உங்களை பொண்ணு பார்க்க வந்தது வேற மாப்பிள்ள. என்னங்க பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கேவா இல்ல? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. முதல்லயே பிடிக்கும் அவளை, ஆனா சொல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. பொண்ணு பார்க்க வந்து சரி இனியும் நம்ம தாமதிக்க வேண்டாம் அப்படின்ட்டு எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் ஓப்பனா சொல்லிட்டேன். பிரியா எது கேக்குற? சும்மா லவ் பண்ணலாம் நீ சொல்றேன். வேற அப்பா வந்து ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அவர் வந்து ரொம்ப ஒர்க் மைண்டடா இருந்தவர். ஆனா அம்மாவை மீட் பண்ண உடனே வந்து காலையில இருந்து நைட் வரைக்கும் நான் ஃபோன் சாப்பிட்டியாமா கேட்டேன். அப்புறம் ஃபோனை வைக்கிறேன்னு சொன்னா இல்ல முடியாது, த்ரெட் பண்றது. பாரு, கால் கட் பண்ணாத, நீ பேசு கொஞ்சம். சரி, நான் பேசுறேன். வந்து இவங்களுக்காக காலையில இருந்து நைட் வரைக்கும் ஃபோன் பேசிட்டே இருப்பாங்க. ஆனா நம்ம இப்போ பேசினா அது வந்து எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அது எப்படி காலையில இருந்து நைட் வரைக்கும் ஃபோன் வாங்கி கொடுத்து ரீசார்ஜ் பண்ணி ஃபோன் பேசி அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. விடிய விடிய என்ன பேசுவீங்க? அப்படி சும்மா பேசுவோம் சார். அது பேச இருந்தா கூட பேசலாம். அவர் வந்து பிசினஸ் பண்ணுவாரு. சோ மார்னிங்ல எல்லாம் கொஞ்சம் பிஸியா தான் இருப்பார். ஆமா, நீங்க யார் சார்? இத வார்த்தை அளந்து பேசு. அம்மா எங்கம்மா போறடே. சார், எங்க அம்மா அப்பா வந்து லைன் வீட்ல இருந்தாங்க. எங்க அப்பாவோட எங்க அம்மா வந்து 2 வயசு கூட. டேய் தம்பி, நான் உன்னை விட 3 வயசு பெரிய பொண்ணுடா. அப்பா வந்து 2 டைம் மேக்ஸ் லைஃப்ல வந்திருக்காங்க. ஒரு டைம் அம்மா கேட்டாங்க என்ன ஆச்சுன்னு, இல்ல 2 டைம் அட்டன் பண்ணிட்டேன், ஃபெயில் ஆயிட்டேன், இன்னொரு டைம் அட்டன் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? படிப்பு என்ன அவ்வளவு சீப்பா போச்சா? எங்க அம்மா சொல்லி தந்தேன். எங்க அப்பா வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணி பாஸ் ஆயிட்டாங்க. அப்ப எங்க அப்பா யோசிச்சாங்க, மேக்ஸ் ப்ராப்ளமே சொல்லித்தரா, லைஃப் ப்ராப்ளம் வச்சு காப்பாத்திடலான்னு சொல்லிட்டு அப்ப முடிவு பண்ணாங்க. ரொம்ப நன்றிடா கண்ணு. அதனால அப்ப இந்த கதைய உங்ககிட்ட இந்த மாதிரி தத்துவமா சொன்னது யாரு? எங்க அப்பா தான். நினைச்சேனா சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. நைட் எல்லாம் டோட்டி தாலி வாங்கி 6 வரலனாலும் எனக்கு பிடிச்சவள நான் கை பிடிப்பேன்னு மறுநாள் காலையில கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. சோ உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன்
வேற காதல் திருமணத்தின் சுவாரஸ்ய கதை. அப்பா வந்து ஃபோட்டோகிராஃபர் சார். எப்படி வச்சு எடுத்துக்கிறீங்க? இல்ல செல்ஃபி அப்புறம் எதுக்கு இது இருக்கு? காசு கொடுத்து எதுக்கு கூட்டு வந்தீங்க? நான் தான் எடுப்பேன். எவனாச்சும் எடுத்தீங்க? அம்மா வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க. அவர் வந்து அந்த பியூபர்ட்டி ஃபங்க்ஷனில் உள்ள பொண்ணை ஃபோட்டோ எடுக்காமல் எங்கள் அம்மாவை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் வீட்டில் ஒத்துக்கலன்னு நோட்டு எல்லாம் வாங்கி வாயில் ஊற்றலை. லைக் மேலே இப்படி ஸ்ட்ரிங் பண்ணிட்டு எங்கள் அம்மா வீட்டு வாசலில் வந்து படுத்துட்டாராம். உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி தரலன்னா நான் வந்து குடிச்சிட்டேன், செத்துருவேன். என்னடா தண்ணி போட்டு வந்து தகராறு பண்றீங்களா? சர்பத்தை குடிச்சிட்டு வந்தா தகராறு பண்ணுவாங்க. மரியாதையா போயிரு, இல்ல போலீஸை கூப்பிடுவேன். போலீஸா? அப்புறம் எப்படியோ ஓடி போய் கல்யாணம் பண்ணி நானும் பிறந்துட்டேன். அப்பா வந்து ஒரு பாட்டு ஒன்று பாடியிருக்காரு. இந்த பாட்டை வச்சு தான் எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் காதல் உருவாயிட்டு இருக்கு. என்ன பாட்டது? எற்கஞ்செடியோரம் இறுக்கி பிடிச்சமா. ஃபோன் மூலியமாக தான் லவ் பண்ணோம். மேபி இயர்லி ஒன்ஸ் வருவாங்க, 1 or 2 times வருவாங்க ஊருக்கு. போகும்போது ஐயோ திரும்பி போக வேண்டாமே, அவங்க மழை வரட்டும் ஏதாவது ஆகட்டுமே அப்படின்னு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். அம்மாவுக்கு வந்துட்டு பாய்ஸ்னாலே சுத்தமாக பிடிக்காது, பேசவே மாட்டாங்க எந்த பாய்ஸ் கிட்டேயும். ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. அப்பாவுக்கு வந்துட்டு அம்மாவை தான் ரொம்பவே பிடிக்கும். அம்மா இப்படி போனால் பின்னாடியே போகிறது, அம்மா வேலைக்கு போனால் பின்னாடியே வேலைக்கு போகிறது. எதுக்கு நான் எங்கே போனாலும் என் பின்னாடி ஃபாலோ பண்ணுறேன்? இதோ பாடுறேன், இந்த மாதிரி நான் போகிறப்பெல்லாம் வெயிட் பண்ணுறது, ஃபாலோ பண்ணுறது பண்ணாது. இருந்தும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அது எப்படின்னு தான் தெரியல. அதாவது பசங்களே பிடிக்காதான், லவ்வும் பண்ணலையா, ஆனா ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஏன் திமுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். ஆனா எதுவும் வரமாட்டேன். எப்படி? ஒரே ஏரியாவில் இருந்தோம். ஸோ அவங்கள கொஞ்சம் அழகாக வெள்ளையாக இருப்பாங்க. ஸோ அதனால் பிடிச்சிருச்சு. அவங்க வேலைக்கு போகும்போது நான் அவங்க பின்னாடியே, அவங்க பஸ் பின்னாடியே சைக்கிள் எடுத்துகிட்டு போவேன். என் பின்னாடி வராத. அதான் கூடவே வரேன்னு நான் 8th படிக்கும் போது நீ வேணான்னு சொல்லிட்டல. நாரா படிக்கும்போது ஓகேன்னு சொல்லிட்டேன்ல. 4-5 வருஷத்துக்கு அப்புறம் தைரியத்தை வர வச்சுட்டு போய் பேச போனேன். அவங்க அக்கா கொண்டு வந்து எங்கள் வீட்டில் சொல்லி விட்டாங்க. செம்ம சண்டை எங்கள் வீட்டில். எங்கள் அம்மா போட்டு என்ன அடின்னு அடிக்கிறான். அம்மா வந்து 10th படிச்சுட்டு இருந்தாங்க. அப்பா பின்னாடியே போய் துரத்தி லவ் பண்ணிட்டு. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக மாமா. கூட எத்தனை பேர் வரேன்னு கேளுங்க. லவ் பண்ணி கூட்டு போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு கோயில்ல. தாலி ஒழிச்சிட்டே வீட்டில் நல்ல பொண்ணு மாதிரி சுத்திட்டு இருந்திருக்காங்க. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி தாலியை மறைச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருந்திருக்கீங்க. ஆமாங்க சார், வீட்டில் இருந்தேன். அப்போ மணிரத்னம்லாம் படம் லேட்டாக தான் எடுத்திருக்காரு. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு அப்போ சுடிதார்லாம் கிடையாது சார், பாவாடை சட்டை அந்த மாதிரி தானே போடுவோம். அதனால கஷ்டம் தெரியல. ஆனால் எப்பெல்லாம் பயமா இருக்கும், ஒருவேளை பார்த்துட்டாங்கன்னு பயமா இருக்குமா? இப்படி அதை பத்தி மட்டும் தயவு பண்ணி யாரும் கேட்காதீங்க. ஏனே மனசுள்ள பாரத்தை மற்றவங்க கிட்ட சொன்னா தானே கவலை குறையும். என்கிட்ட சொல்லுங்கண்ணே. இருக்கும், தூங்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். இவ்வளவு தூரம் காதலை ரசிச்சு பண்ணி கல்யாணமும் பண்ணி குழந்தைங்களை பெற்று அவங்க கிட்டே அந்த காதல் கதையை சொல்லி, ஆனா இப்ப போய் ஏன் அவங்க காதல் திருமணம் செஞ்சுக்க கூட நினைக்கிறீங்க? அப்படி கேளு என்கிட்ட. எல்லாத்தையும் வந்து நாங்கள் விட்டு கொடுத்து தான் நாங்கள் இருக்கணும். அது வந்து லவ் பண்ணுற புதுசில் வந்து நம்மளுக்கு வந்து அது வந்து கஷ்டமாக தெரியாது. எதுக்கு இதெல்லாம்? பேசிக்கா உங்க அம்மா சொல்ல வர்றது ஒன்னே ஒண்ணுதான், காதல் மயக்கத்துல அது நல்லா இருக்கும் லைஃப். ஆனா நிஜ வாழ்க்கைக்கு வந்த பிறகு ஸ்ட்ரகிள் பண்ணுவோம் நம்ம. என்ன ஆளை பார்த்தா ஆச்சாரமா இருக்க, அவசரமா பேசுறான். அதனால அதெல்லாம் வேண்டாம், நோ காம்ப்ளிகேஷன், ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. சோலி முடிச்சு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க மூடிட்டு வாங்க.